ஐயா, நீங்க உங்க மூலமா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி உங்க மூலமா இந்த ஊருக்கு வந்ததா இருக்கட்டுமே ஐயா, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல. நீங்களா உள்ள வெயிட் பண்ணுங்க. போங்க. ஐயா, என்னங்க ஐயா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. எங்கடா ஓட பாக்குறீங்க? சார், நான் சொன்ன மாதிரி பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓட பாக்குறானுங்க. திருட்டு போயிலங்க. சிட் ஃபண்டுங்கிற பேர்ல ஊர் ஆளுங்களை ஏமாத்தி வாங்கின பணம் சார் இதெல்லாம். முதல்ல இவனுங்களை விசாரிங்க. யோ சார், புடிங்க அவங்கள. எஸ் சார். மாசத்துக்கு 15 வட்டி நீங்க கொடுக்கும் போதே எனக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. 3 மாசமா ஊர் ஆளுங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு வந்தவனுங்க இந்த மாசம் வட்டி கொடுக்கலன்னதுமே நீங்க இப்படி ஏமாத்திட்டு ஓடதான் போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதான் போலீஸோட வந்தேன். என்னடா முறைக்கிறீங்க? 10-15 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். சார், எழுதிட்டு போங்க சார். இவன் தானே நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டது? ஆமா ஆமா, இவனே தான். இவன் போட்டோ இங்க இருக்குன்னா அப்ப இது இவனோட இல்ல? அப்படிதான் நினைக்கிறேன். இவன் நம்மள பார்த்தானா நாம திரும்ப உள்ள போக வேண்டியதான். நான் மில்லுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. அவங்க யார் என்னன்னு தெரியல. அவங்கள நம்பி எப்படிமா செய்ய முடியும்? ஐயா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்லங்க ஐயா. அவங்க மதுரையில பெரிய சிட் ஃபண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக சொல்லலாமா? மாசத்துக்கு 15,000 ரூபாய் வட்டி கொடுக்கறதெல்லாம் யாராலையுமே முடியாது. அதுலதான் எனக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. ஐயா, 3 வருஷமா எனக்கு மாசம் மாசம் கரெக்டா டான்னு வட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏமாத்துறவங்களா இருந்தா 1 மாசம் 2 மாசம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க. 3 வருஷமா கரெக்டா குடுக்கறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரியான வருமானம் அவங்களுக்கு வருதுன்னு தானே அர்த்தம். கோயில் திருவிழாவை எப்போ வச்சுக்கலான்னு சீக்கிரம் பேசி ஒரு முடிவு எடுக்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அப்ப நான் வரேங்க. ஐயா, அப்புறம் உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. அதுல நம்பி பணத்தை போடுங்கன்னு ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆபீஸ் கூட நாளைக்கு தான் திறக்க போறாங்களாமே. அப்படியா? என்னங்க ஐயா, அப்படியான்னு நீங்களே கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? நீங்க பண்றதா நினைச்சுதான் நாங்கெல்லாம் பணம் போடவே ஒத்துக்கிட்டோம். அப்ப உங்களுக்கு தெரியாம தான் உங்க தம்பி பண்ணிருக்காரா? இல்ல தெரியும். ஆபீஸ் திறக்க போறதா தேதி சொல்லிருந்தாங்க. அது நாளைக்கு தானே எனக்கு ஞாபகம் எல்லாம் போச்சு. சரிங்க ஐயா. அதனாலதான் அப்படியான்னு கேட்டேன். சரிங்க ஐயா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது? ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். இத பாரு. What are you doing now? I am studying English. What were you doing? I was fishing at the lake. பரவாயில்லையே, சொல்லி கொடுத்தா கற்பூரம் மாதிரி கப்பனை புடிச்சுக்கிறியே. இதே வேகத்துல போனேன்னா நீ சீக்கிரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சராவே ஆயிடுவ. அப்புறம் என்ன, அருளுக்கு உன்னை பிடிச்சு போயிடும். அருள் உன்னை ஏத்துப்பான். ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த வானதி இங்கிலீஷ் படிச்சு அருளுக்கு ஏத்த மாதிரி மாற போறாளாம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவ வானம் ஏறி வைகுண்டம் போற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் படிச்சு என் பிள்ளைய மயக்க போறாளாக்கும். அவெல்லாம் ஒன்னுத்துக்கும் ஆகாத மக்கு. அவளுக்கெல்லாம் படிப்பு மண்டையில ஏறவே ஏறாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஆண்டி.
நந்தினி அவளுக்கு ரொம்ப சின்சியரா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இத இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அப்புறம் அருள் எனக்கு கிடைக்க மாட்டாரு, நம்ம தோத்து போயிருவோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ ஏன் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுற? ஒண்ணும் இல்லாததுக்கு பயப்படுறேன்னா என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் தான் நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து நிக்கும். இதெல்லாம் முளையே கிள்ளி எறியறதுதான் நமக்கு நல்லது. ஆமாக்கா, எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும்க்கா. இப்ப எங்க இருக்காவ? என் கூட வாங்க. வாங்க. வாக்கா. When is he going tomorrow? He going tomorrow at 12 p.m. Very good. When he அடியே இங்கிலீஷ்காரர் பேத்தி, நீ இங்கிலீஷ் படிச்சு கிழிக்க போறியாக்கும். நீ என்ன படிச்சாலும் உனக்கு எதுவும் மண்டையில ஏறாது. சுட்டு போட்டாலும் உனக்கெல்லாம் படிப்பு வரவே வராது. ஏன்னா நீ எல்லாம் பெரிய மக்குடி, மர மண்டை. ஒருவேளை நீ அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாலும் உன்னெல்லாம் என் புள்ள எந்த காலத்திலயும் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா என் புள்ள கேத்த ஆள் நீ இல்ல. தோ இவதான் என் புள்ளக்கினே பிறந்தவ. இவ கால் தூசுக்கு வருவியா நீ? ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்குடி. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற தெனாவெட்டல இதெல்லாம் பண்றியா நீ? சீக்கிரத்திலே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி இவளை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு.